Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல this selector பற்றி பார்க்க போகிறோம். இப்போ this selector அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா jQueryல ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம this selector யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ இந்த கரண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 பட்டன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 பட்டனுக்கும் ஒரு காமனான கிளாஸ் நேம் கொடுத்து இப்போ இந்த 5 பட்டனுக்கும் வந்து நான் ஒரு கிளிக் ஈவெண்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்த பட்டன் கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த திஸ் செலக்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரண்ட் எலமெண்ட்டை வந்து கெட் பண்ண முடியும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு டேபிளில் 5 ரோ கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ரோவிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 5 பட்டனுக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கிளாஸ் நேம் BTN அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அந்த பட்டன் இருக்கிற ரோவே வந்து நமக்கு ரிமூவ் ஆகணும். அப்போ நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அதனுடைய ரோவை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ 5க்கும் சேர்த்து நம்ம ஒரே நேம் கொடுத்ததுனால இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஓவராலாக 5 பட்டனுமே வந்து செலக்ட் ஆகும். இப்போ நம்ம திஸ் செலக்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த பட்டனை கிளிக் பண்ணமோ அந்த கரண்ட் பட்டனை வந்து நம்மளால் ஈஸியாக கெட் பண்ண முடியும். இப்போ இதனுடைய சோர்ஸ் பேஜுக்கு வருவோம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு jQuery வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். JS ஃபோல்டருக்குள்ளார jQuery 3.6.0 அப்படிங்கிற வெர்ஷனில் இருக்க jQuery ஃபைல் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு சிம்பிளாக ஸ்டைல் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய ஸ்கிரிப்ட்டுக்கு வருவோம். இப்போ jQueryயில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்டோடைய ரெடிக்குள்ளே தான் எழுதணும். இப்போ இந்த ரெடிக்குள்ளார ஃபஸ்ட்டு இந்த 5 பட்டனுக்குமே வந்து நான் கிளிக் ஈவெண்ட் வந்து பைண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டாலர் கிளாஸ் அப்படிங்கிறதுனால டாட் கொடுத்துக்கலாம். டாட் அந்த கிளாஸோட நேம் வந்து BTN. இப்போ ஓவராலாக எல்லா பட்டனுமே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கு வந்து கிளிக் ஈவெண்ட் பைண்ட் பண்ணுறேன். இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த ரோவை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கோ அந்த பட்டனை வந்து நம்ம கெட் பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம டாலர் டாட் BTN அப்படின்னு கொடுத்தோம்னா ஓவராலாக எல்லா பட்டனுமே செலக்ட் ஆகிடும். இப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த கரண்ட் பட்டன் வந்து நம்மளுக்கு இந்த திஸில் கிடச்சிரும். இப்போ டாலர் திஸ் டாட் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோவில் லாஸ்ட்டு டிடிக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு இந்த பட்டன் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த கரண்ட் பட்டன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த பட்டனுடைய இந்த ரோ வந்து நமக்கு கிடைச்சாதான் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஒரு எலமெண்ட்டோடைய பேரண்ட் எலமெண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு jQueryயில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ இந்த கரண்ட் எலமெண்ட்டோடைய பேரண்ட்ஸ் இப்போ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட் இருக்குது. ஒன்று வந்து TD, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து TR. அப்போ நமக்கு எந்த பேரண்ட் வேணுமோ அந்த பேரண்ட்டுடைய நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த TR அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம கிளிக் பண்ண அந்த பட்டனுடைய பேரண்ட் TR கிடச்சிரும். இந்த TRஐ வந்து நம்ம பேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோ வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் இருக்க இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டனுடைய ரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5th ரோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ அந்த 5th ரோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் பைண்ட் பண்ணும்போது அந்த கரண்ட் எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம jQueryயில் எப்படி வந்து திஸ் செலக்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற செலக்டர்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.